அங்கே இந்த ஸ்கூல் பொண்ணு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஸ்கூல் டீச்சர் இவளுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனா இருக்குமோன்னு சொல்லி ஸ்கூல்ல இருக்கிற டாக்டர் கிட்டே கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்கூல் பிரின்சிபல் அவங்க அம்மா கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிற அவங்க அம்மா என் கண்ணு முன்னாடியே நிக்காத, எங்கேயாச்சும் போய் செத்து தொலைன்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அவங்க அம்மா எதுக்காக திட்டுறாங்கன்னு புரியல. அவங்க அப்பா வேணும்னு சொல்லி ரொம்பவும் அழுறா. ஆக்சுவலா அவங்க அப்பா அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்க. இவ அவங்க அப்பா கூட தான் இருக்கா. அதனால இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தான் சொல்லி அந்த பிரின்சிபல் எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. ஸ்கூல்ல அவங்க அப்பா கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணும்போது அவருக்கே தெரியாம அங்க இருக்க ஒரு ஸ்டாஃப் அவரை வீடியோ எடுக்கிறாங்க. சொந்த அப்பாவாலதான் அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி அந்த ஸ்டாஃபே ஒரு மீமை கிரியேட் பண்ணி வைரல் ஆக்கிடுறாரு. அதுவும் இல்லாம அவங்க ஒய்ஃபே அவரை தப்பா தான் பாக்குறாங்க. என்ன அந்த மாதிரிலாம் பாக்காதன்னு சொல்லி கதறி அழுகுறாரு. அதே டைம்ல போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த ஸ்டேஷனுக்கு வர ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் அவர் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல எதனா ப்ராப்ளம்னா போலீஸ் ஆனா எங்க கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும், அதை விட்டுட்டு எந்த ஒரு விசாரணையும் இல்லாம அவங்க அப்பா தான் தப்பு பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி இப்ப அவர் மேல பழி போட்டு ஒரு அப்பாவை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி திட்டுறாரு. ஆனா மீம்ஸ் கிரியேட் பண்ண அந்த ஸ்டாஃப் தான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிற அவங்க அப்பா அவனை கடத்தி கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி கொண்டுறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அப்பா சரி பண்ணிடுவாருன்னு சொல்லி நம்பி அந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பா. கடைசியில அந்த பொண்ணோட நம்பிக்கையை அவங்க அப்பா காப்பாத்திடுறாரு.